மதிப்புக்குரிய ஆலமாக்களே, கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் புனிதமான ரமலான் மாசத்துல 2 தராவீஹ் தொழக்கூடிய பாக்கியம் தந்திருக்கிறார். நாங்க 2 மாசத்துக்கு முன்னால இருந்து பள்ளியில ஹஸ்ரத் 5 நேர தொழுகை முடிப்பாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஃபத்ஹி ஷஅபான் வபல்லிக்னா ரமலான் அடிவாங்க. நாங்க எல்லாம் சும்மா ஆமிட்டு போறதானே, ஆமிட்டு போறது. நிறைய படிக்கணும். துவாட பொறுமதி என்னன்னு தெரியும். சில விஷயங்கள் நாங்க கணக்கில்லாம கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல நீண்ட காலம் வாழணும் என்று யா அல்லாஹ் 1 மாசத்துக்கு நீ வாழ, இன்னும் 2 வருஷத்துக்கு வாழ என்று துவா கேட்கிறீங்க. ஆனா ரமலானுக்கு 2 மாசத்துக்கு முன்னால வந்துட்டா ஒரு துவா கேட்பாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபன் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபையும் ஷஅபானையும் எங்களுக்கு பரக்கத் செஞ்சு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. 3 மாசத்துக்கு முன்னால இருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாசம் தான் இருக்குதியா அல்லாஹ், ரமலானே கிடைக்கிறதுக்கு நசீபாக்கு என்று தொடர்ந்து கேட்கும். இதைதான் பள்ளி ஹஸரத்மாரும் ஷாபான் மாசத்துல ரஜப் மாசத்துல ஆரம்பிக்கும் வேலை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரமலான் ஒன்று கிடைக்கிறது போதுமா அவன் சொர்க்கவாதியா மாறும். பொதுவா நான் எப்படி பார்ப்பேன், போன 27க்கு தௌபாவோட துவா நடந்துச்சு. அதே போல 29க்கு துவா நடந்துச்சு. அதுல கட்டாயம் ஒரு துவாவை நாங்க எல்லாம் கேட்டு அதுக்கு ஆமன் சொல்லிப்போம். யா அல்லாஹ், இந்த ரமலான பொதுப்போக்காக கழிச்சிட்டோம். யா அல்லாஹ், இந்த ரமலான நாங்க முறையாக கழித்தோம். யா அல்லாஹ், கவனம் இல்லாம கழிச்சிட்டோம். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சுட்டியா கேட்டோமா இல்லையா? வளரையுமே 28 கேட்கிறதா, 29 கேட்கிறதா? யாரெல்லாம் இந்த நோன்பு எங்களுக்கு சரியா பூர்த்தியான நிறைவேற்ற கிடைக்கலையா? துவா கேட்டு எங்களோட துவா கேட்டு எத்தனையோ பேருக்கு இந்த வருஷம் அந்த சான்ஸ் கிடைக்கிறது போனதோட போயிடுச்சு. எங்களோட கொஞ்சம் பேருக்கு அம்மா செகண்ட் சான்ஸ் தந்திருக்கிறான். சரியப்பா, போன பையனை கேட்டேன், யாருமா எனக்கு இந்த ரமணான் சரியா குடிக்க அது கிடைக்கல. இந்த நன்மை சம்பாதிக்க கிடைக்கல கேட்டவையா. அப்ப அம்மா இந்த சான்ஸ் தந்திருக்கான். சரியப்பா, போன பையனை கேட்டவையா, இந்த பையனை சான்ஸ் தந்திருக்கேன். இப்ப நாங்க தான் முடிவு செய்யணும், இந்த தடவையாவது ரமலானை நாங்க பூர்த்தியா சக்சஸா கழிச்சுட்டு நாங்க எப்படி வைக்கணுமா கழிச்சிட்ட மாசம் ரமலான் வெளிப்பாடு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மன திருப்தியோடு நாங்க அமல் செஞ்சோம். யாருன்னா கேட்கறது உறுதியளிக்க மனுஷன். அது இல்லாம மறுபடியும் இன்றைக்கு வருஷமும் கடைசியாவது யாரெல்லாம் நான் நினைவு யாரெல்லாம் பூர்த்தியாக நம்ம ஒரு விஷயத்த தெளிவா வழங்கி கொள்ளணும். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஆக பொறுமதியானது என்ன தெரியுமா? அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் சந்தோஷம், நன்மை செய்ய அல்லாஹ் சந்தோஷம். நாங்க சக்கராத்துல மனுஷன் எப்படி துவா கேட்பாருன்றது இப்படிலாம் போவாங்க. நாங்க சக்கராத்தால எப்படி துவா கேட்போமா தெரியுமா?
அதாவது யாருவா எங்களே கொஞ்சம் திருப்பி அனுப்பு. லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸதக வ அகூன் மினஸ் ஸாலிஹீன். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா எனக்கு தெரியுமா? ஃபஅஸதக வ அகூன் மினஸ் ஸாலிஹீன், நல்ல சதகா கொடுத்து நல்லவனா திரும்பி வந்து மறுமையில போய் பார்த்துட்டு மனுஷன் கேட்பானா, ரொம்ப அவசரமா வசமையானதா அல்லாஹ் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க, இதை பார்த்துட்டோம் கேட்டுட்டோம், சர்ஜியானா நாமல் சாலிஹீன், கொஞ்சம் எங்களை திருப்பி அனுப்பும், தக்குவா உள்ளவர்களாக திரும்பி வாங்கோன்னு கேட்க பாருங்க. சக்கராத்துலையும் தான் கியாமத்து நாள்லையும் தான் மனுஷன் உலகத்துக்கு வரக்கூடிய இன்னொரு சான்ஸ கேட்கறது தெரியுமா? நன்மை செய்யும். எந்த ஒரு மனுஷனும் அல்லாஹ்வை பேசி மரத்தை கேட்க மாட்டான். சக்கராத்துடைய நேரத்துல யாரெல்லாம் நான் நோய்வாய்ப்பட்டே வாழ்ந்துட்டு கொஞ்சம் சான்ஸ் தான் சுக உதேகியா வாழ்ந்துதான் கேட்க மாட்டான். யாரெல்லாம் உலகத்துல இடையாமே வாழ்ந்துட்டு இன்னொரு சான்ஸ் தான் பணக்காரன வாழ்றதுன்னு கேட்கிறேன். யாரெல்லாம் படிப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இன்னொரு சான்ஸ் இருந்தா ஒரு கிராஜுவேட்டா வாழ்ந்துட்டு வாழ்த்துக்குன்னு கேட்கிறேன். எல்லாரும் என்ன தெரியுமா கேட்கிற, இன்னொரு சான்ஸ் தான் அமல் செஞ்சு நல்லவனா நாங்க தக்குவாதாரையாக திரும்பி வரோம் சான்ஸ் நிலவர்களே. தக்குவாதாரியாக திரும்பி வாரத்துக்கு எல்லாரும் சக்கராத்துல சான்ஸ் கேட்பாங்க. அல்லாஹ் உலகத்துல தக்குவாதாரியா ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் தான். இதுதான் நிலவரம். நாமளும் ஈமான் கொண்டவர்கள் குத்திப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரீசன் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக. சொல்ல வேலை எல்லாரும் சக்கராத்துல கேட்பாங்களா, எனக்கு ஒரு சான்ஸ் தான், நான் தக்குவா உள்ளவனா திரும்பி வாங்க. அதுதான் ஒரு மாசத்தை எங்களுக்கு தந்துட்டு சொன்னா, இந்த நீ தக்குவா உள்ளவனாக ஆகி எவ்வளவு நல்லா சலுகை செய்யலாம் தெரியுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் ரெண்டு நேரம் சொன்னாங்களா, யா மாஷர் முஸ்லிமீன், முஸ்லிம்கள், கத் ஜாஅக்கும் ஷஹ்ருன் முபாரக், உங்களுக்கு பரக்கத்தான ஒரு மாசம் வந்திருக்குது, ரமலான் மாசம் வந்திருக்கு. இந்த மாசத்துல அல்லாஹ் எங்களுக்கு எப்படி ரோட்டை செஞ்சு தாரான்னு சொன்னா, அதுல சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அதே போல நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. ஷைத்தான் இறங்கிடப்படுகின்றான். சின்ன பிள்ளைக்குமாய் எல்லாம் செஞ்சுட்டான். உனக்கு என்ன போகணும்? சொர்க்கமா? சொர்க்கத்தை தொடர்ந்து வச்சு நம்ம செஞ்சு மிஸ்ஸாவின் எதுக்கு போவார்? நரகத்துக்கா? சரி, நரகத்தை மூடி வச்சாச்சு. நாங்க ஏதாவது செஞ்சுட்டாங்க சொல்றேன், அப்ப ஷைத்தான் தான் வேணும். என்ன செய்ய? ஷைத்தான் ஷைத்தான் தான் எதுக்கா? சரி, ஷைத்தான் போட்டா சொல்லுது. இப்ப நீங்க அமல் செய்யுங்க. கணவன்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இவ்வளவு சலுகையை தந்துட்டு அமல் செய்யலன்னா எங்களை விட நஷ்டவாதியாது. அப்படிதானே? மற்ற 11 மாசம் என்ன செய்யணும்? ஷைத்தான்களை கற்கும். ஷைத்தான் தெரிஞ்சுட்டான், ஷைத்தான் தெரிஞ்சுட்டான். ஷைத்தானே கெட்டு போட்டு சொல்ல இப்ப அமல் கொஞ்சம் தான் செய்ய போறியா? சுண்ணத்தை செஞ்சா ஃபர்லுடைய, ஃபர்ல செஞ்சா 70 ஃபர்லுடைய செய்களை மல்டிப்ளை பண்ணி தந்துக்கிறேன், செஞ்சுப்போம். இவ்வளவு சான்ஸ தந்துட்டும் செய்யாட்டிதான் நியாயம் முடிக்கிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே நாயகமே, இந்த ரமலான் மாசம் வந்து யாரும் தௌபாவை பெற்றுக் கொள்ளலையோ
நீங்க பெற்றுக் கொள்ளலையோ அவர் நாசமா போகுது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நவீன நியாயம் தான், நியாயம். சொர்க்கத்தை திறந்து நரகத்தை மூடி ஷைத்தானை கெட்டி நஃபிலுக்கு ஃபர்லுடைய நன்மை, ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மையை தந்து கொண்டு இப்ப அமல் செய்யலான்னு சொன்னாலும் நாங்க செய்யல, இன்னும் அதே பாவத்துல அதே கெட்ட சிந்தனைகள்ல அதே செயல்கள்னு சொன்னா வருவோம். அல்லாவுடைய இந்த பக்ஷம் சதி அல்லாஹ் இறக்க முன்னவர், ஆனா குடிச்சாண்டா மிகவும் கடினமாகும். கணித்துக்குரிய கண்வான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா நபிமான்களையும் அல்லாஹ் அனுப்பினால் எனக்கு தெரியுமா? தக்குவா உள்ளவர்களாக வாழுங்கன்னு சொல்ற எல்லா நபிமார்களும் வந்து மக்களுக்கு என்ன தெரியுமா சொல்ற? அல்லாஹ் ஒவ்வொரு நபிமாரையும் சொல்றான். இருப்பாளரும் அகோவும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அவங்களோட சமூகத்துக்கு சொன்ன பொழுது அலா தத்தகூன், தக்குவா உள்ளவங்கள வாழ மாட்டீங்களான்னு கேட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இருப்பாளரும் அகோவும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களோட சமூகத்தை பத்தி கேட்டாங்க. அலா தத்தகூன், தக்குவா உள்ளவங்கள வாழ மாட்டீங்களா? இருப்பாளரும் சாலிஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சமூகத்தை கேட்டாங்க. அலா தத்தகூன், தக்குவா உள்ளவங்களா வாழ மாட்டீங்களா? இதுக்கான லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சமூகத்துல கேட்டாங்க. அலா தத்தகூன். இப்படி எல்லாம் சொல்லிட்டே போறாங்க. இதுக்கான ஷுஐப், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களும் சமூகத்துல கேட்டாங்க. அலா தத்தகூன், தக்குவா உள்ளவங்க. இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களும் கேட்டாங்க. தக்குவா உள்ளவங்களா வாழ மாட்டீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல வந்த நபிமார் எல்லாமே தக்குவாவோடு வாழுங்க, தக்குவாவோட. எங்களுக்கும் பாருங்க பாய், ஜும்மால ஏறி ஹஸ்ரத் பயான் பண்ணி முதலாவது சொல்லுவாங்க தெரியுமா? இத்தகுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமா. முதற்கண் எனக்கும் அப்பாக்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன் சொல்லுங்க. ஏண்டா உலக வாழ்க்கையின் சந்தோஷத்தின் அடிநாதமே இந்த தக்குவா தான். விளையாட்டு இல்ல, அல்லாஹ்ட பயத்தோட வாழ்றதுக்கு தானே. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இதுதான். உங்களுக்கு பிரச்சனையா, கடனா, குடும்ப பிரச்சனையா, கனவு மனைவி பிரச்சனையா, தாய் தாப்புட்ட பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, கனவு பிரச்சனையா, அல்லாஹ் சொல்றான் வையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். அல்லாஹ்க்கு பயந்து வாழுங்க. தக்வாவோட யாரு வாழ்ந்தாலும் யஜ்அல் லஹு மக்ரஜா, உங்களுக்கு ஒரு ரோட்டு இல்ல, பல ரோட்டை நாங்க திறந்து தருவோம். இன்றைக்கு நானும் நீங்களும் எல்லாரும் ஓடுறது ரிஸ்க்கு தானே. பசி என்ற ஒண்ணு இல்லைண்டா எல்லாரும் சொல்லுவீங்க. அல்லாஹ் இந்த பசி என்ற ஒரு ஃபீலிங்க வச்சு முழு உலகத்தையும் ஓட வைக்கிறான். இன்னைக்கு நாங்க உலகத்திலேயே எந்த மனுஷன் எடுத்து கேட்டாலும் உணவு, உடை, இருப்பிடம், தொழில், குடும்பம். என்னது? உணவு, உடை, இருப்பிடம், தொழில், குடும்பம். இது அஞ்சுக்கு தான் எல்லாரும். இந்த அஞ்சுக்கும் சேர்ந்த ஒன் வேர்ட், அதாவது என்னது, சுருக்கமான ஒரு சொத்தான் ரிஸ்க். நாங்க நினைக்கிறோம் ரிஸ்க் தான் சோறு, ரிஸ்க் தான் நாங்க நினைக்கிற சோறு மட்டும் நினைக்கிறோம். உணவு, உடை, இடம், தொழில், குடும்பம், இது எல்லாத்துக்கும் ரிஸ்க். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்க்கு பயந்து வாழுங்க. நீங்க நினைச்சு பார்க்க இடத்துல நோக்கி நான்
நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துக்கு எடுத்து தருவோம். நாங்க எங்களை உள்ள குட்டிகளுக்கும் எங்களோட மனைவி மக்களுக்கும் உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்தோம், என்ன கொடுத்தோம். அதனாலதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் காரணம் இது மட்டும்தான். உதாரணத்துக்கு பாருங்களே, நாங்க எங்கேயாவது ஒரு கல்யாணம் ஆபீஸ்க்கு போனது எங்க பிள்ளைகளோட கொடியை கொஞ்சம் தடமாறும் கிலோ சிசிடிவி சிசிடிவி கல்யாண ஹோல்ல போனா உங்களே துப்புறதுக்கும் பயணம். கேமராக்கு பட்டா தின்றோம் இல்லையா உங்களே போனா கேமராக்கு பட்டா சிசிடிவி சிசிடிவி பயம். கூத்தாடிக்கிறாலும் எங்கேயாவது கொஞ்சம் தட்டை பார்த்துட்டு அடி அதுக்குள்ள சிசிடிவி. நான் கொஞ்ச நாளைக்கு முந்தைய 6-7 வருஷத்துக்கு என்னோட நண்பர்களோட கடைக்கு போனா பெரிய கடை, கிட்டத்தட்ட 25-30 சிசி கேமரா. ஏதா இவ்வளவு சிசிடிவி கேட்டதுக்கு சும்மா போனாங்க. எல்லாம் ஒரிஜினல் இல்லை, 4-5 தான் ஒரிஜினல். மத்த எல்லாம் அவன்கிட்ட பேசி கேட்டா மச்சான் வேலை செய்யாத கரண்ட் மட்டும் சப்ளை ஆகிட்டா கொஞ்சம் தான் அவன் இந்த கொடியே கொடுத்தான். எல்லாத்தையும் எரிக்க வச்சா எல்லாத்துக்கும் லைட் படுது, ஆனா வந்து வேலை செய்யும். நாங்க பயம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனா கையை வைக்க பயம். ஏன்? டிவி பாக்குது, கேமரா பாக்குது, மனசாட்சி தூக்கி செல்லுவோம். இந்த பயத்தை இந்த அளவுல 100% எங்க பிள்ளைக்கு அப்பா பாக்குறாங்க இந்த பயத்தை நாங்க கொடுத்தோமா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சகோதரிகள் சொன்னீங்க, சகோதரிகளே தாய்மார்களே, எங்கட பிள்ளைகள் வீட்டுல சாப்பிடுறது ஓடி ஓடி நடந்து நடந்து பாஞ்சு பாஞ்சு வீட்டுக்கு யாராவது வந்துட்டா தொப்பிய போட்டு தலையில போட்டு உட்கார வச்சு தின்ன கொடுக்குறேன். சமையலே மாட்டா நாய் மணி செல்வோம். நடக்குதா நடக்குதா? வீட்டுல தின்ற தலையில நின்ற தோல்ல நின்ற உச்சக்க உள்ளங்கையில வச்சுட்டு தின்ற ஆட்கள் யாராவது வந்தா முன்னாடியே போட்டு வந்து மேசையில சூப்பர் நல்லா சில பேர் பேப்பர் தூக்கிட்டு வச்சு கொடுத்துருக்கீங்களா? வீட்டுக்கு 4 பேர் வந்து நான் ஆம்பளை கேட்கிறேன். நாம பள்ளியில தொழுகைக்கும் கூட்டுல தொழுகைக்கும் எப்படி வித்தியாசம்? பள்ளிக்கு யாராவது கொண்டையெல்லாம் சீச்சு போட்டு முடிச்சுக்கிற பெற்றோட நாங்க தொழுகைதான். ஆனா நாங்க வீட்டுல எப்படி தொழுவேன்? சுண்ணாம்பில பட்டவன் அப்படியே வந்துட்டு அப்படியே குறைச்சிட்டு தலைமுடி ஒரு சைட்ல வளர்ந்துல, தாடி கிழக்கிழக்கு, தலைமுடி மேய்க்கல, மீச தெற்கல, அவனோட சாரம் வண்டிக்கு மேல வீட்டுல கூட பாப்பா என்ன செய்யற? கிடா தோடு வச்சு இந்த டேடா தோடு. ஏன் வீட்டுல தொழுறது? பள்ளியிலே அப்படி தொழுவோம், வீட்டுக்கு யார் சரி வந்துட்டா அப்படி தொழுவோம். யார் சார் என்ன நினைக்கிறது தெரியுமா? என்ன நினைப்பாங்க? சகோதரிகளே தாய்மார்களே, எங்களோட வீட்டில் இருக்கிற டிவி போட்டிய ஏன் உள்ளது கூட பேசி வச்சுக்கிறோம்? சில பேர் சொல்றாங்க, இந்த கிட்டத்துல யாரும் ஒரு தோட்டத்துக்கு பேசி வச்சு டீச்சரா பாவம் சரியா மௌலை வந்து வேற டிவியை பத்தி பேசுகிறது. அடி ஹராத்த பேசாம ஹராத்த கூட்டாம நான் சும்மா வளமையா கேட்கிறோம் கேள்விதான். ஏன் நாங்க டிவியை கொடுத்துட்டு முன்னுக்கு வச்சிக்கிறோம்? முன்னுக்கு வைப்பீங்களா? மாட்டவே. ஏன் ஆட்கள் வந்து சொல்லியிருப்பாங்க முன்னுக்கு டிவி இந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவம் என்றா என்ன தெரியுமா? நான் மத்த மனுஷன் பாக்குறத நீ பயப்படுறியே வெறுப்பியே, இதுதான் பாவம் என்றான். பாவம் என்றா இதுதான். நடு முன்வாசல டிவியை வைக்க பயம், ஆட்கள் என்ன நினைப்பாங்க?
பிள்ளைக்கு தானே ஓடி ஓடி தின்ன கொடுக்கறதுக்கு பயம். ஆட்கள் என்ன சொல்லி நினைப்பாங்க, இந்த ஆட்கள் நினைப்பாங்க, மனுஷன் நினைப்பாங்கன்றத கொஞ்சம் அதெல்லாம் சொல்லுறாரு. நான் உடனே பார்க்க முடியும். இது எத்தனை கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எப்ப ஒரு மனுஷனுக்கு அல்லாத பயம் இல்லாம சொன்னால் அவன் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யறதுக்கு பழக்கம். எப்ப அல்லாவுடைய பயம் வருமோ அவன் எதை செஞ்சாலும் யோசிச்சு பாருங்க. வேலை கெமரைக்கின்ற பயம், கதவை திறந்துட்டா யாராவது வருவாங்க பயம். நான் இளந்தாரி பிள்ளைக்கு சொல்றேன், நீங்க ஏன் உங்களோட போன பாவம் செய்யற நேரம் ஒளிச்சு பார்க்கிற நீங்க ஏன் பப்ளிக்கா பார்க்க பயப்படுறீங்க? பயம். நான் பார்க்கறத வாப்பா கண்டுட்டா, நான் பார்க்கறத தாத்தா கண்டுட்டா, நான் பார்க்கறத தங்கச்சி கண்டுட்டா, இதெல்லாம் நாங்க யோசிக்கிறோமா இல்லையா? யாருமா பையனா ஐதீகமா கல்ஃபோ, அல்லாஹ் சொல்றான், யாருமா பையனா ஐதீகமா கல்ஃபோ. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் உள்ளதை மறைவான், பின்னால் உள்ளதை மறைவான். எங்களுக்கு ஏன் இது நினைவு வரும்? யோசி. முதல் தவறு என்ன தெரியுமா? பெரியவங்க நாங்க எங்களோட பிள்ளைகள் அதை சொல்லி வளர்க்கல. பிள்ளைகளுக்கு அல்லாத சொல்லி வளர்க்கல. இப்ப இன்னைக்கு மாடர்ன் கொஞ்சம் புகாரம், இன்னைக்கு மாடர்ன் என்ற பேர்ல எல்லாத்தையும் மாடர்னா இருக்கு. பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குறது தெரியுமா? சஹாபாக்கள் சிலது குறைஞ்சிருச்சு. என்ன சொல்ற? மார்க் ஜக்கர்பர்க் எப்படி பணக்காரனாக தெரியுமா? லட்சியம் கேரேஜில் வெற்றி கொண்டிருந்த எப்படி கூகுள் கம்பெனி உருவாக்கினார் தெரியுமா? பில் கேட்ஸ் தொழில் கேட்டு வேலை கொடுக்க இயலாது சொன்ன பில் கேட்ஸ் எப்படி உலகத்துல பணக்காரனாக தெரியுமா? எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுங்க பரவாயில்லை. ஆனா சஹாபாக்களையும் நாங்க சொல்லிக் கொடுக்கோம். இந்த கொஞ்ச நாள் எங்க பார்த்தாலும் ஒரு கதை. இந்தியாவுடைய ஜனாதிபதி மூத்த பொண்ணு அது அப்துல் கலாம். அப்துல் கலாம் டீச்சர் ரொட்டி திண்ட கதை. எங்க பார்த்தாலும் அப்துல் கலாம் இந்த பாப்பா டீச்சர் ரொட்டி திண்ட கதை தான் தியாகம். இதெல்லாம் சொல்லுங்க வானம் என்ற கவலை இல்லை. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வேண்டுமென்று இருக்குது. அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட கலைவாய் பண்பாட கடிச்சு முடிச்சு போங்க. உங்களுக்கு கலீஃபாக்களை தந்துட்டு போங்க. அஸ்ஹாபி கன்னுஜு, வானத்துல மீண்டுற நட்சத்திரம் மாதிரி சஹாபாக்களை தந்து போங்க, குடிச்சுக்கோங்க. உள்ளே வானம் வாப்பமார ஏற்பட்ட ஒரு 10 சஹாபாக்களோட பேரை கேட்போமே. என்ன அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி நிக்கும். அதுக்காக சுத்தி 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 அதுல என்னோட பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு செய்யணுமா? என்னோட பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு? கண்ணியத்துக்குரிய அனுவான்களே, நாங்கள் சகோதரிகளை தாய்மார்களே, நான் இதை உங்களுக்கு உளவிய ரீதியாக இருக்கிறேன். நாங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, நான் உங்களுக்கு உளவிய ரீதியாக சொல்றேன். நாங்க வெள்ளைக்கு ஆம்பளை வேலைக்கு போயிருவோம். வீட்டுல புள்ளைய வளர்க்கிறது நீங்க. ஒரு புள்ள 4 வயசு பிடிச்சுன்னு சொன்னால் அது குஷன்ல வந்து ஒன்றுக்கு இருக்காது. அது வளர்த்தது பெண்கள், நீங்கள் அப்படித்தானே? தாய்மார் தானே வளர்க்கிறீங்க. சோத்தை கொடுத்தா கொட்டாம சீனுமையா திட்டது அது வாப்பமா நாங்க சொல்லி கொடுக்கல, பெண்கள் நீங்க தான் சொல்லி கொடுத்த.
ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருந்து ஒழுங்கா கல்விட்டு கலசனை போட்டுட்டு வருது 4 வயசு ஆக்கல. உம்மமார் நீங்க தான் சொல்லி கொடுத்த. நான் கேட்கிறேன், இது எல்லாமே சொல்லி கொடுக்கிற தாய்மார் ஏன் அந்த பிள்ளைக்கு தொழுகையை இன்னும் சொல்லி கொடுக்கல? தொழுகையை ஏன் சொல்லி கொடுக்கல? நீங்க இன்னைக்கு ஸ்கூல்ல கான்செப்ட்கள் எல்லாம் பேசி பார்த்தா பசுந்த பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயங்களை செய்யுது. யாரு சொல்லி கொடுக்குறோமா? ஆனா அதே நேரத்துல எங்களோட பிள்ளைக்கு எத்தனை தாய்மார் குரு செய்ய சொல்லி கொடுத்தீங்க, தொழுறதுக்கு சொல்லி கொடுத்த எத்தனை பேர்? எங்களோட பிள்ளைங்க நிலைமை என்ன? 9, 10, 11 வருஷம் வயசானாலும் அவனுக்கு தொலை தெரியா. ருக்குல திருப்பி பார்க்கிறான், சுஜூதுல திருப்பி பார்க்கிறான், தனியான பார்க்கிறான். பிள்ளைகளை குற்றம் இல்லை. தின்ன சொல்லி கொடுத்த உமாக்கு, குடிக்க சொல்லி கொடுத்த உமாக்கு, பேருக்கு கழுவ சொல்லி, நான் மட்டமாவே பேசுறேன், தொழிலட்ட பேரு கழுவ சொல்லி கொடுத்த தாய்க்கு தொழுகை சொல்லி கொடுக்கலாமா போச்சு? எங்களோட உள்ளத்துல அந்த கண்ணியம் வரல. அதுதான் உண்மை. பெருமை பேசுறது இல்ல. எங்கட பொடியல் போன் இங்கால கொடுத்தா அங்கால வருவான், டிவிய அங்கால கொடுத்தா இங்கால வருவான். ஏதால வந்தும் வேலை இல்ல. உங்களோட பிள்ளைக்கு தொழுவ தெரியாது. எத்தனை பேர் தொழுவதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, தெளிவு ஒரு விஷயத்தை வழங்குங்க. தீனுடைய சூழலை உண்டாக்கணும் நாங்க. பிள்ளைகள் கேசுற திரளியா செய்தான், பொட்ட செய்தான், நொட்டு செய்தான், மதாவி செய்தான், ஏசி தள்ளுற பிள்ளைகளுக்கு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்றேன், அண்ணன் வந்துட்டு அம்மா ஸ்கூல் விட்டு இனி பெறத்துவான். 7 மணி கோல் பண்ணி டீச்சர் ஆஃப்டர் ஸ்கூல் ஏழுமிட்டா வேடிக்கைமா வச்சுக்கோ, வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. சொல்றேன், மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து என்ன செய்யற தருது, வீட்டுக்கு வந்தாலே முசீபத் என்று. வாப்பா வீட்டுக்கு வந்தா கொள்ளும், புள்ளையில வீட்டுக்கு வந்தா பெயின் பிடிச்ச ஒண்ணுமா யாருக்கு? என்ன ரீசன் தெரியுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் வீட்டுக்குள் வரும் பொழுது அவனோட சேர்ந்து ஒரு ஷைத்தான் வாரான். அவன் சலாம் சொல்லி உள்ளே நுழைந்தால் ஷைத்தான் சொல்வான், இந்த வீட்டில் எனக்கு இடம் இல்லை என்று. சலாம் செல்லாம வீட்டுக்குள் நுழைந்தால் ஷைத்தான் அந்த வீட்டுக்குள் நுழைந்து விடுவான். எங்க வீட்டுல எத்தனை பேர் சலாம் சொல்லி பிள்ளைகள் ஒழுங்கெடுக்க பழக்கிக்கும். வெளியே போனா பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் தருதலையா பேசு. எல்லாத்துக்கும் ஒரு பிஹைண்ட் தி சீன் ஒரு இஸ்லாம் இருக்குது. அதை மட்டும் கண்மணி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க உங்களோட கொண்டாட்டியோ பிள்ளையோ நீங்க வழி அனுப்பும் பொழுது அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதிம அமலிக். எத்தனை பொம்பளைகளுக்கு இந்த துஆ பாடம், எத்தனை உம்மமாருக்கு இந்த துஆ பாடம். இன்றைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறார், நான் இன்னைக்குதான் வைக்கிறேன், அப்பா எங்க இருக்கிறீங்க? கிளாஸ்ல இருக்கிறார், அவன் வேலைக்கு வைக்கிறார். இவன் கோல் பண்ணிருப்பான், நீ கேட்க வேண்டியதான். மார்க்குள்ள மார்க் போக்கல, அந்த கல்சனை போடாங்க, இந்த கல்சனை போடாங்க, அப்படி தலை வர்றாங்க, இப்படி தலை வர்றாங்க, எவ்வளவு எடுத்துருவாங்கன்னு பாயன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதிம அமலிக். இந்த துஆல பொருள் என்ன தெரியுமா? எங்கட கணவன் வெளியே போறாரா, உள்ள வெளியே போதா, அஸ்தௌதியுல்லாஹ தீனக், உங்களுக்கு நான் தீனை கட்டு சாதனமாக தருகின்றேன். வ அமானத், உங்களோட அமானிதத்தாரே. அப்படின்னா மாப்பிள்ளைக்கு அமானிதம், கொண்டாட்டியும் பிள்ளை. பிள்ளைக்கு அமானிதம் அவனை பார்க்கிறோம். அமலிக், உங்களோட கடைசி அமல், உங்களோட இறுதி முடிவையும் நான் உங்களுக்கு அமல். அல்லாஹ்வுடைய பொறுப்பு சான்றோம், தீனையும் கடைசி முடிவையும்
எங்கட பாசையில சொன்னா துரோகம் செய்யாம வாழ்றதையும் அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்சி அனுப்புறேன்னு அனுப்பணும். நாங்க பிள்ளைகளுக்கு இதை பழக்கல. ஹாய் பாய் டூய் அவன் அப்படியே பேச அவன் பேசாது அனுப்புற ஹாய் பாய் அழிப்பான். வீட்டுக்குள்ள தீன கொண்டு வாங்க, இஸ்லாத்தை கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொல்யூஷன் சொன்னாங்க. வீட்டுடைய சூழல் பாதுகாக்கப்படும், தீனுடைய சூழல் பாதுகாக்கப்படும். எப்ப எங்களுடைய சூழல் எங்களுக்கு பாதுகாக்கப்படலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க என்னத்தை செஞ்சு வேலை பிள்ளைகளுக்கு வேண்டி ஒன்று படிக்க கொடுங்க. அவன் இங்கிலீஷ் படிக்கட்டும், சிங்களம் படிக்கட்டும், தமிழ் படிக்கட்டும், இஸ்லாத்துல படிப்புக்கு தடை இல்லை. ஆனா பிள்ளைக்கு படிப்பை கொடுக்கிற கொடுவையில தீன மறந்து கொடுத்துடப்படாது, தீன மறந்து கொடுத்துடப்படாது. புள்ள ஓயல் கிளாஸ் போதா, அது புள்ள 8 மணிக்கு போனா 5 மணிக்கு தான் பாரு. புள்ள திண்டிங்களா உமா உங்களுக்கு பார்சல் கட்டி தராமா? எத்தனை உமா கேட்ட கூட லோகர் என்ன ஆகுது? எத்தனை வாப்பா யோசிச்சுங்க பிள்ளையோட லோகத்துக்கு என்ன ஆகுது? புள்ள ஸ்கூலுக்கு போது ஆஃப்டர் ஸ்கூல் கிளாஸ் முடிஞ்சு 5 மணிக்கு வாங்க. அந்த பிள்ளையோட லோகருடைய நிலைமை என்ன? 5 மணிக்கு கிளாஸ், 8 மணிக்கு கிளாஸ் முடியுது. அவனுடைய மகனை முடிஞ்ச நிலைமை என்ன? படிக்கிற அதுக்கும் எலும்பு மாடுகள் கொஞ்சம் பத்துவம் கொடுக்குறது. படிக்கிற புள்ளை தானே ஃபீஸ் அப்படின்னு இல்ல, அது ஃபீஸ் அப்படின்னு இல்ல, பீஸ் அப்படின்னு. ஃபீஸ் அப்படின்னு இல்ல, அது பீஸ் அப்படின்னு. ஜராபா அப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு தொழுவை எத்தனை பேரண்ட்ஸ் யோசிச்சோம்? மார்னிங் கிளாஸ் போனா மாறிக்கலாம், ஈவினிங் ஒவ்வொரு ஈவினிங் கிளாஸ் போனா மாறிக்கலாம், அவளைக்கு போன சொன்னாலும் இருக்கலாம். இப்படி கொடுத்த படிப்பு தான் இன்றைக்கு புள்ளையிலாக தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்க வேண்டியது. நல்ல விளங்குங்க. நான் சொல்லல உங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் மௌலவியாக்குமான், உங்களோட பிள்ளை எல்லாத்தையும் ஆபீஸ் ஆகுங்கன்னு நான் சொல்லல. ஆஸ் யூ லைக், அதை கூட இருக்கும். நான் சொல்றேன், நீங்க தீன கொடுத்தாலும் அதற்கு மேல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இஸ்லாம் ஒன்று இருக்கிறது. சொன்னால் முடிவு கை சேதமே கை சேதம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க எத்தனை பேருக்கு இதை கொடுத்திருக்கிறோம் யோசி. எங்கட துவா கபூலா, உங்கள துவா கபூலா இல்லை. நான் தாடி பார்த்தவங்கள்ட்ட கேட்கிறேன், என்ன மாதிரி முந்தி எங்களுக்கு எல்லாம் அஸ்மால் ஹுஸ்னா பாட முடியாது. இன்றைக்கு பிள்ளைகள் பண்டிகைகளுக்கு அஸ்மால் ஹுஸ்னா பாட மாட்டு கேட்டு பாருங்களேன். சரியா எவ்வளவு பொறுமதி அஸ்மால் ஹுஸ்னா. யார் அஸ்மால் ஹுஸ்னாவை மனப்பாடம் பார்க்கிறாங்க சொர்க்கவாதி. யார் அஸ்மால் ஹுஸ்னாவை ஓடிட்டு துவா கேட்கிறானோ அந்த துவா கபூலாகிடும். குர்ஆன்ல வரக்கூடிய 99 பேர்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு பாடம், எத்தனை உமா அப்ப பாடமாக்கி கொடுத்தாங்க. பிள்ளைகள் பாடமாக்கவும் இல்லை, நாங்க பாடமாக்கினான்னு கேட்கவும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, தீனுடைய லைன் எங்களுக்கு விட்டு விட்டு குறைஞ்சி 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 பேர்த்துட்டு நாங்க என்ன செய்யறேன், நாங்க எல்லாத்தையும் மொடர்னா பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் மாறணும். எங்களை விட எத்தனை 1000 2000 ஸ்பீட்ல போன யூரோப்பியன்ஸ் எல்லாமே இன்னைக்கு தேர கன்வெர்ட் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. பேசி பார்த்தா சொல்றாங்க, நாங்க எவ்வளவு செஞ்சு பார்த்தோம், நிம்மதி இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, கல்யாணம் முடிக்காம வாழ்றோம். ஏன் கல்யாணம் முடிக்கிறது பயம், முடிக்கிற பொண்டாட்டி நம்பிக்கை இல்லை. சுப்ஹானல்லாஹ். சில நாடுகள்ல 80% 80% மக்கள் கல்யாணம் முடிக்காம வாழ்றோம். நான் நாடுகளை சொல்லி கொள்ளாம போறேன். சில நாடுகள்ல ஏன் கல்யாணம் முடிக்கலன்னு கேட்டா சொல்றாங்க,
எங்களுக்கு கல்யாணம் மட்டும் தேவையில்ல. ஏன் நாங்க சும்மா இன்னொருத்திக்கு அடிமையாகி கொண்டு இருக்கோம். சாட்டர்டே சண்டே வந்தா நாங்க பப்புக்கு போவோம், எங்களோட தேவையை முடிச்சுட்டு வந்துடும். இன்னொரு ஐரோப்பா நாடுல கேட்கிறாங்க, நீ ஏன் கல்யாணம் முடிக்கிறத வெறுக்கிறீங்க? மை டாக் இஸ் பெட்டர் தென் மை பாய் ஃப்ரெண்ட். யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பட்டதாரி பொம்பளை பிள்ளைன்னு சொன்னது, எந்த நாய் பாய் ஃப்ரெண்டை விட நல்லவே தெரியுமா? எனக்கு நாய் நம்பிக்கை, மாப்பிள்ளை நம்பிக்கை இல்லை. இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஃபெயில் ஆகி நாக் அவுட் ஆகிட்டு இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். நாங்க என்ன தலைவிட கூட நான் நல்லா விளங்கிக்கோங்க, வாலிப பிள்ளைகள் நல்லா விளங்குங்க. உங்களுக்கு தரக்கூடிய எல்லா மோடிஃபிகேஷன், எல்லா உங்களைய என்ன சொல்றது, அழகு சாதனங்கள் என்ற இது எல்லாமே உங்களுக்கு நோயை வைத்து கொண்டிருக்கிறார். தலைக்கு ஜெல்ல போட்டு போட்டு ஆகணும், இன்னைக்கு தலைமுடியல என்ன ஆகுது? அதே வாப்பமா நாங்க கருப்பு முடி வளர்க்கிறோம், பேர வயசுல 3/4 வயசு தாடி பழுத்து, தலைமுடி பழுத்து, போட்ட ஜெல்லும் போட்ட கிரீமும். பொம்பளை பிள்ளைல எங்கட காலத்துல கல்யாணம் முடிக்கல, ஆக கூட்டினா ரோஸ் பவுடர், அவ்வளவு தானே ஆச்சு. எல்லாம் என்ன ஆப்பிரிக்கன் காலமாயெல்லாம் இருந்தாலும் நல்லா தான் இருந்தாலும். இப்ப பிள்ளையோட கல்யாணம் வந்தா 3 hour அந்த மேக்கப் பண்ற பொம்பளை சொல்றேன், எனக்கு more than 3 hours ஓடும், எனக்கு 4 hours ஓடும். ஆனா மல்சாலாவில பொட தேப்பம் பண்ண இவ்வளவு டைம் இருக்கு. என்ன தெரியுமா? இவ்வளவு சின்னத்திலேருந்து அழகு அழகு என்ற பேர்ல மோத்துல பூசதெல்லாம் எல்லாமே கெமிக்கல்ஸ். நம் தோது மாதிரி பேசல, யாரும் நினைக்கிறவா நான் சும்மா பேசுறது, ரெஃபரன்ஸோட பேசுறேன். மோத்துல பூசுற கிரீம் எல்லாமே கெமிக்கல்ஸ். இன்கிரீடியன்ஸ் பாருங்க. நீங்க மோத்துல லாமணிய பூச ரெடியா? பூச மாட்டோம். பெட்ரோல கொஞ்சம் பூச ரெடியா? பூச மாட்டோம். மோம் சுடுபடுது. அதை விட பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் தான் இன்றைக்கு உங்களுக்கு கிரீம், ஒயிட்டிங் கிரீம் என்ற பேர்ல அந்த கிரீம் இந்த கிரீம் என்று வருது. இவர்கள் சின்னத்திலேயே எல்லாத்துக்குமே அழகு ராணியாவா எல்லாரும் பூசி பூசி உம்மா பூசுற மகள் பூசுற விட்டா உம்மாவும் பூசுற பூசி பூசி இப்ப முந்தைய கல்யாணத்துக்கு இப்ப இதுக்கு நான் விளையாட்டுக்கு சொல்லல, சகோதரிகளை தாய்மார்களை உங்களை கொச்சப்படுத்த நினைக்கவான ஃபேக்ட் என்னன்னு சொல்றேன். we all are on the track. நாங்க எல்லாமே ஆப்புக்கு மேல மாட்டி இருக்கிறோம். 3 வருஷம் 4 வருஷம் நீங்க கிரீம் பூசிட்டு போகல, உங்களோட மோத்துல இருக்கிற நேச்சுரல் ஷைனிங் இல்லாம போகுது. அதுக்கு பிறகு உங்களோட முகத்துல அழகு ஆகணும் என்றால் ஏந்த நாய்த்திரியாவது பூசித்தான் ஆகணும். இதுதான் உண்மை. கிரீம் யூஸ் பண்ற பொம்பளை புள்ளைய யோசிங்க, ஏதாவது ஒரு கிரீம பூசிக்கிறீங்களா? இல்ல. 2 மாசம் 3 மாசம் போகல, இது சரியில்லை, அதுக்கு இன்னொன்றுக்கு மாறுறேன், இன்னொன்றுக்கு மாறுறேன், இன்னும் குரங்கு கொப்பு மாறுற மாதிரி பூசிக்கொண்டே இருக்கிறேன். நான் பிராண்ட சென்னா சரியில்லை, நான் பிராண்ட சென்னா சரியில்லை. பொம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கால வந்த மஸ்ட் ஃபேமஸ் ஒயிட்டிங் கிரீம்ஸோ அல்லது வேற என்ன சரி பெரியார்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா பொம்பளை பிள்ளையில பசுந்தாக்குற கிரீம் இந்த கடைசி 4-5 வருஷத்துக்கு எல்லாம் மட்டும் 6-7 வந்துருச்சு. எங்க எல்லாம் எல்லாமே எங்க? நான் என்ன தெரியுமா சொல்றேன், இன்றைக்கு எங்களை வச்சு சம்பாரிச்சு கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். நாங்க இன்னும் தெளிவு பெறலன்னு சொன்னா நாசமாயிடும். இனிமேலாவது நாங்க தீனுடைய டிராக்டருக்கு குண இல்லைன்னா வாழ்க்கை வீணா போயிடும். நல்லா விளங்கு. ரமலானுடைய மாதம் மைத்தான் நான் சொன்னேன், நாங்க ஆரம்பத்திலே வந்து யாரோ இந்த வாழ்க்கை வீணா இந்த ரமலான் ஒழுங்கா கழிக்க கிடைக்கல, யாரெல்லாம் மன்னிச்சிருந்து கேட்டோமே, அல்லாஹ் இன்னொரு சான்ஸ் தந்திருக்கிறான். தந்திருக்கிற ரமலான்ல 2 நாள் தான் போயிருக்குது. இந்த 27 நாள்
மினிமம் 24 நாள், மேக்சிமம் 28 நாள் உங்களுக்கு பேலன்ஸ். 27 அல்லது 28 நாள் பேலன்ஸ் இருக்குது. இந்த ரமலான வீணாக்கிறாங்க. சந்தர்ப்பம் பயன்படுத்து. வீட்டுடைய சூழல்ல பாதுகாப்போம். வீட்டில் அமல் செய்யறதுக்கு பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்க. பிள்ளை சின்ன பிள்ளைகள் இருக்குதா, நோம்பு கொஞ்சம் முன்ன பின்னே ஒரு நாள், இது தவறு இல்ல. பிள்ளைல பழக்குங்க. பிள்ளைல குர்ஆன் ஓதுறதுல போட்டி வைங்க. ஒரு கார்கொண்ட ஒரு ஆலிமும் இல்ல, ஒரு ஜமாத்துல போகக்கூடிய ஒரு தாயுடைய வீட்டுல பிள்ளைகளுக்கு சொல்லி இருந்தாலும் இத்தனைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சா இவ்வளவு, 2 குர்ஆன் முடிச்சா இவ்வளவு, 3 குர்ஆன் முடிச்சா அவ்வளவு. சின்ன பிள்ளை தானே, போட்டி போட்டு ஓடுத்துறான் பிள்ளை. எவ்வளவோ செலவழிச்சு போட்டோம். ஒரு 3-4 ஒதுக்குன்னா பிள்ளைல குர்ஆன் ஓத வைக்கணும். வீட்டுல அமல் சொல்றாங்க. சொர்க்கத்துடைய விஷயத்துல போட்டியாளர்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். சொர்க்கத்துடைய விஷயத்தில் எங்கட அமல் விவாதத்தில்னா இது எங்களுக்கு தீனுக்கு மட்டும் இல்ல, துன்யாக்கும் பிரதிபலிக்கக்கூடிய. நாங்க எல்லாமே துன்யா துன்யா துன்யான்னு பார்த்து இப்ப நோம்பே நிறைய அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப கொஞ்சம் பேர் வந்துருவாங்க பாக்குறேன். மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரமஸான். நோம்பு பிடிச்சா 10 லாபம், 5 லாபம். இப்ப நோம்பு பிடிக்கிறது நேரத்துக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்க்கு. நோம்பு பிடிச்சா பிரஷர் குறையிறாம, நோம்பு பிடிச்சா சுகர் குறையிறாம. சில பேர் நினைக்கிறேன், அதே கொஞ்சம் என்னடா பண்டி போட்டுக்கிற, நோம்பு வந்து தானே கொஞ்சம் இறக்கி கொள்ளணும். உங்களுக்கு பண்டி இறக்குறதுக்கு தான் நல்லா நோம்பு இறக்கினாங்க. பௌத்த குறைக்கிறதுக்கு தான் நோம்பா? ஒரு 70-80 கிலோ ஆயிடுச்சுக்கா, நோம்புல தான் கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும். நோம்ப நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறேன், நோம்ப நினைச்சு கொண்டு இருக்கிறேன். நல்லா விளங்குங்க. சுகர் குறைக்க, பிரஷர் குறைக்க, வயிற்று குறைக்கிறதுக்கு அல்லா நோம்பு தரங்க. அது ஒரு காரணம் நடக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் நோம்ப தந்தது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக மாறுவதற்காக. சும்மா நோம்பு பிடிக்க இயலாது. மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன், யாரு ரமலான் மாசத்துல நோம்பு பிடிச்சு அமல் செய்யறாரு எப்படி தெரியுமா? இஹ்திஸாபன், அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தவனாக. யாருக்கிட்ட? அல்லாஹ் கிட்ட கூலி எதிர்பார்த்தவனுக்குத்தான் நோம்புட கூலி என்று அல்லாஹ் சொல்லிட்டான். மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அல்ல, சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் அல்ல. அல்லாஹ் கிட்ட கூலி எதிர்பார்த்தவனுக்கு தான் அல்லாஹ் நோம்பு பிரயோஜனம் அளிக்கின்றான். இன்னைக்கு நிறைய மாத்த ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள சொன்னாரு, பைதல் ஜமாத் வேலை செய்யற டைம்ல புத்தகத்துல இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டில படிக்கிற புள்ளியோடு ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டு சொன்னாரு, அதுல நாங்க யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சோம். அது நாங்க யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து நாங்க வாரம் இடத்துக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி, குர்ஆனை பத்தி, ஹதீஸ பத்தி சென்றா இப்ப அதை எங்க பிறந்தினாலும் அதே கொண்டு சயின்ஸ்ல குத்தி கொண்டிருக்கிற. சரிதானே? நீங்க நீண்ட நேரம் சுஜூத் செய்தால் ஞாபக சக்தி உண்டாகும். பாடமாவல்லையா? உமா சொல்ற தொழில் சுஜூத் செய்யற நோக்கம் பாடம். இந்த சுஜூத் அல்ல. கண் பார்வை வரணுமா? குர்ஆன் கண் கொஞ்சம் மங்கலாவது இல்லையா, கொஞ்சம் குர்ஆன் ஓதி கொண்டா நல்ல. இதுக்கெல்லாம் கூலி கிடைக்கும், சம்பூர்ண கூலி கிடைக்கணுமா? அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பார்க்கும். அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பார்க்கும். இஸ்லாத்துல அல்லாஹ் எல்லாத்துக்குமே சொல்யூஷனை தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பமா எடுங்க, தீனுடைய சூழலை கொண்டு வருவோம். இந்த ரமலான 27ல வந்து நானும் நீங்களும் எப்படி தெரியுமா தௌபா செய்யணும்? யா அல்லாஹ், இந்த ரமலான முடியுமான அளவுக்கு நான் கழித்தேன் யா அல்லாஹ், இதுக்கு மேல கழிச்சுட்டு கேட்கிறேன், என் பாவத்தை மன்னிச்சு கொண்டு கேட்கணும் இல்லையா? சும்மா பாட 2 4 4 8 8 2 16 சொன்ன மாதிரி
இந்த குழந்தையான மல்லை போல வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரே பாடம் வாய்க்கணுமா சொல்லிட்டு போறதும் இல்லை. எல்லாம் மூத்த கீட்ட கழுவி கிழவி குளிச்சு புதிய உடுப்பெல்லாம் உடுத்துட்டு வார 27 கிணத்துக்கு சௌபாவையும் ட்ரெஸ்டி போர்ட்ல லாஸ்ட்ல தான் போடுறேன். ஐயா எல்லா பள்ளியில இருக்குது. ஏன் தெரியுமா லாஸ்ட்ல போடுறேன்? ஃபர்ஸ்ட்ல போட்டா வந்து உடனே சௌபா செஞ்சுட்டு அன்று பிறந்த பாலகனின் தவிர்த்து வெளியே போய் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகன் தானே எல்லாம் அணையாடியோட வெளியே குடிப்பான். ட்ரெஸ்டி போர்டுக்கு தெரியும் கடைசியில வைக்கிற தௌபா. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, தௌபா என்றதுக்கு தானே நாங்க மனசுக்கு கவலை எடுத்து இந்த ரமலான நல்ல சந்தர்ப்பம் பரிபூர்ணமா கழிப்போம், அதிகமா குர்ஆன் ஓதுவோம். சந்தர்ப்பம் ரமலானுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் டிஃபரண்ட் நீக்கப்படாது, அமல்கள்ல மட்டும்தான் டிஃபரண்ட். எங்கடா ரமலானுக்கு முஸ்லீம் ஊர்களை கிளீனா பார்க்கறதுங்க. முஸ்லீம் பஜார்ல 10 மணி மட்டும் கடை மூடி, முஸ்லீம் ஊடெல்லாம் ஒரு 10 மணி மட்டும் மூடி. நோம்பு டயம் தெரியும், எல்லோரும் தூக்கம். அதே சஹர்ல இருக்கிற ஜிம்மா செஞ்சுட்டு வந்தீங்க, இல்லாட்டி ஒருத்தர ஒரு மரத்தை பெரட்டினா இல்ல நல்லா உட்கார்ந்து திண்டுட்டு நோம்பு டயர்ட். பொதுவா சொல்ற டயர்ட் எப்ப வரும்? வேலை செஞ்ச தானே டயர்ட் வரும். திண்டு டயர்டா ஒரே ஒரு சமூகம் நாங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த கராத்தே குங்ஃபு கிளாஸுக்கு எல்லாம் போனா 1.5 hour 2 hour படாத படுத்துட்டு 5 நிமிஷம் உட்கார்ந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சா அவன் எழுப்பி போறான். ஜிம் சென்டர்ல போயிட்டு கிலோ கணக்குல தூக்கிட்டு அரை வர 10 நிமிஷம் உட்காந்து போறான். எல்லாம் எவ்வளவு பெரிய டயர்டும் 10 நிமிஷத்துல ரீஃப்ரெஷ் ஆகுது. எங்கட சோழனுக்கு மட்டும் இந்த டயர்ட் 10 மணி மட்டும் கடை திறக்கிறது இல்லை. இது மாறணும். வெளிநாடுகள்ல மாறிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். வெளிநாடுகள்ல நிறைய மாறிட்டாங்க. அன்றாடமாய் ஆக்குங்க, அன்றாடம் மாதிரி ஆக்குங்க. நோம்பு பிடிச்சோம், சஹர் செஞ்சோம், வேலைக்கு போற டைம் வீடுகள்ல வளர்ந்த மாதிரி எழுப்பி கிளம்பி. யாரு தெரியுமா வெள்ளை கொஞ்சம் படுக்கணும்? இரவேல முழுக்க அமல் செஞ்சா படுக்கணும், அது பரவாயில்லை. சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு லேசா செஞ்சா ஒரு ஜுஸு மகரிபுக்கு உங்களுக்கு கஷ்டமான நேரமே இஃப்தாருடைய டைம், அந்த டைம்ல அவங்க குர்ஆன் ஓத போனா நாங்க பசிலிக்கிறோம். அப்படி இல்லாம லுஹர், அசர், இஷா, சுபு 4 நேரம் தொழுந்துட்டு ஒரு ஜுஸ குர்ஆன் ஓதுங்க. நோம்பு முடிகிற நேரம் ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சு, ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சு. நிறைய ஹாஃபில் புள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படித்தானே ஒரு நாளைக்கு ஒரு முழு குர்ஆன் ஓதுறாங்க ஹாஃபிஸ் பிள்ளை. நோமலா நான் எங்க மதரசால தான் எல்லா மசாலையும் ஒன்று பார்க்கிறது. நோமலா ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஹாஃபிஸ் பிள்ளைகள் ஓதுறாங்க. இந்த சில்லா ஜமாத் போனா பாருங்க, 4 மாசம் ஜமாத் போனா பாருங்க, நோமலா 2 ஜுஸ் ஓதி முடிச்சிருக்கா. அப்ப நாங்க ரமலான்ல அமல் செய்யக்கூடிய இரவுல ஒரு 2 ஜுஸ் ஓதி என்ன வேண்டாம், மாஷா அல்லாஹ், ரமலான் முடிகிற நேரம் 2 குர்ஆன் தமாம். இதை டார்கெட் பண்ண நான் இளந்தாரி பிள்ளைகளுக்கும் சொல்றேன், போன்லயே குர்ஆன் ஓதுறது பிள்ளைதான். ஆனா போன்ல குர்ஆனை போட்டுக்கணும். வாரீங்க, ஒரு பயணம் போறீங்க, பஸ்ல போறீங்க, கொஞ்சம் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஒதிட்டு போங்க. வீண் போறது இல்லை, வீண் போறது இல்லை. இப்போ பள்ளியில இருக்கிற குர்ஆனை எடுத்து அடையாளம் சொல்ற கஷ்டம். நீங்க பல பள்ளிக்கு போறீங்களா? எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார். அவர் எங்கேயாவது பயணம் கொண்டு பள்ளிக்கு போனா சுண்ணத்தை தோந்துட்டு இக்காம சொல்ல காட்டு டக்குனு குர்ஆன் அடிப்பாரு, பேசாம ஓதி கொண்டிருப்பாரு. போஜனமா இல்லை. நான் போன் ஹராம் என்றல்ல, போன் பாவிக்கவானம் என்றல்ல, போன டாக்டர் கையில இருக்கிற கத்தி மாதிரி பாவிக்க யூஸ்ஃபுல்லா பாருங்க. ரமலான்ல குர்ஆன் ஓதுங்க, அதிகமா குர்ஆன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நிறைய பேர் 27ல வந்து தமாமா கேட்கிறேன்.
விளங்கணுமே. 27ல ஒத்தண்ட கையில உறுதிக்கு தானே கிடைக்கும். முழு ஊரும் சேர்ந்து ஒரு குர்ஆன தமாமாக்கு சந்தோஷம். நீங்க உங்களோட கபருக்கு என்ன செஞ்சீங்க கேட்கப்படுவீங்க. கொஞ்சம் எங்களோட வாழ்க்கைக்கு சந்தர்ப்பமா இருக்கிறான் எடுத்துக்கொள்வோம், சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். இந்த ரமலான எங்களுக்கு இஸ்திக்ஃபாருக்கு, எங்களுக்கு தௌபாக்கு, எங்களோட அமல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்டு உங்களுக்கும் தெரிவி தந்தவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி. السلام عليكم ورحمة الله وبركاته.